வேலை விட்டு வந்தால் ஒரே பசி, ஏதாவது நல்ல நொறுக்கு திங்கணும் அப்படின்னு ஒரே எண்ணம். அப்படி வந்து ரெடி பண்ணது தான் இந்த முட்டை போண்டாவும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும். எங்கடா உருளைக்கிழங்கு பஜ்ஜி காணான்னு தெரியுங்களா? இது இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மாவு தண்ணி ஆயிடுச்சு, அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது முட்டை போண்டா மாதிரி தெரியலை. கொஞ்சம் மாவை திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா, கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவை எடுத்து 1 கப்பு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 1/2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பஃபியாக வர்றதுக்காக சோடா மாவு சேர்த்துக்குங்க, அதாவது பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிருங்க. அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து என்ன மாதிரி தண்ணியாக கரைச்சிடாமல் திக்காக கரைச்சிக்குங்க. 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய், இது எல்லாத்தையும் அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் இறக்கிட்டால் உங்களுக்கு தேவையான சூடான உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் கிடைக்கும், முட்டை போண்டாவும் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். எங்களை மாதிரி ஆள்களுக்கு இதுதான் இங்கே இன்றைக்கி ஃபுட்டு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க?